சில நேரங்கள்ல நம்மள்தே எடுத்துப்பாங்க. நமக்குரிய உரிமை, நமக்குன்னு இருக்கிறது, நம்ம சம்பாரிச்சது அல்லது நம்ம கட்டினது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு ஒரு வழக்கு போட்டு, வாது போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி. பவுல் சொல்றாரு, எவ்விதத்திலும் வழக்காடுவது எனக்கு ஏற்றதல்ல. ஈசாக்கு செய்யறான். என்னடா பண்ண போறீங்க? இப்ப 2 நீருட்டு நாங்களே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டா அப்படா, எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன பண்ண போற? ஒன்று வெட்டினா எடுத்துக்கிட்டான், இன்னொன்று எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. அப்படி விட்டு கொடுக்க முடியுமானா, இன்னைக்கு இருக்கிறவங்கள அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மம் 100% இல்லை. அவங்க சொல்றது சட்டப்படி சரி, பிராக்டிக்கலி சரி, எல்லாம் சரி, ஸ்பிரிச்சுவலி சரி அல்ல. ஸ்பிரிச்சுவலி இப்பவும் சொல்றேன், நீங்க 100 துறவை வெட்டலாம், தண்ணி வரும். அவன் ஏன் உங்க துறவை எடுக்கிறான் தெரியுமா? அவன் ஒரு துறவை வெட்டினா கூட தண்ணி வராது. அவனுக்கு இதை வச்சுக்கிட்டு தான் பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிறான். இந்த ஊழியத்துல தான் அவன் வளரணும்னு நினைக்கிறான். நம்மளை வச்சு தான் அவன் மேலே வரணும்னு நினைக்கிறான். நாம அவனை வச்சு மேலே வந்தவங்கல்ல, கர்த்தரை வச்சு மேலே வந்தவங்க. நம்ம ஏணி ஏறிக்கிட்டே இருப்போம், எவனும் தடுக்கவே முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மகிட்ட என்ன செய்வாங்க? கொஞ்சம் எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உட்காந்து வாக்குவாதம் பண்ணி அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் அப்புறம் கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி. நான் அப்படி பார்த்துருக்கேன். சிலருடைய ஊழியம்லாம் 15 வருஷம் கேஸ்லேயே போகுது, 20 வருஷம் கேஸ்லேயே போகுது. நீங்கள் சொல்லி பாருங்க, வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க. அவ்வளோதானப்பா, நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை அப்படியே பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை வேற மாதிரி கொண்டு போவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு, என்ன இது எடுத்துக்கிறியா, எடுத்துட்டு போன்னு விடுங்க. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல.